ரைட். இன்னைக்கு கிறிஸ்தவங்களில் என்ன காரியம் பிரசங்கிக்கானா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதுக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். சுகம் தருவார், அதுக்கு எங்கெங்கே வசனங்கள் இருக்கோ, பொய் சொல்லாத, நீ திருடாத, இதுக்காக என்னென்ன வசனங்கள் இருக்கோ, உலகத்தில் வாழக்கூடிய நற்கிரியைகளுக்காய் என்னென்ன வசனம் இருக்கோ, அல்லேலூயா, யுத்தம் பண்ணது எப்படி, பிசாசின் போராட்டம் என்ன, அபிஷேகம் பெறுவது எப்படி, இப்படி அதிகமான அல்லேலூயா தலைப்புகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. காரியம் என்னவா இருக்குன்னா, சிலுவையை குறித்ததான பிரசங்கம் எங்குமே இல்லை. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பின் நிச்சயம், மறுரூபம், அல்லேலூயா, அதுக்கப்புறம் அபிஷேகம், அதுக்கப்புறம் வரங்கள், அதுக்கப்புறம் வல்லமை, அதுக்கப்புறம் மகிமை, அதுக்கப்புறம் தேவ சாயல், அப்படி பிரசன்ன செல்லுகா என்ன இப்ப கேக்கா என்ன செய்த தெரியலையா? கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா கேட்டுட்டு இருந்தது, என்னாச்சு இயேசுவின் நாமத்தினால? கொஞ்சம் நீங்கள் அங்கே இடம் மாற்றி இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்துலலாம் இருக்கலாம். ரைட். ரைட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இந்த நான் இப்போ சொன்ன அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். ஒரு சில சபைகளிலே இந்த சிலுவை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அந்த மறுரூபமாவதற்குண்டான கிரியைகள், மனஸ்தாபம், அல்லேலூயா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் கசந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் தேவனை போல மாறுவதற்கு முயற்சி, அதெல்லாம் இல்லை. மற்றபடி அல்லேலூயா தேவன் நோய்களை குணமாக்குகிறார், பேயை துரத்துகிறார்னு பல வசனங்களை போதிக்கிறார்கள். பரிசுத்த ஆண்களுடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தத்தின் தன்மையை குறித்து, வீழ்ச்சியை குறித்து, அவர்கள் எழும்பினதை குறித்து, தரிசனங்களை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு சிலுவை. சிலுவை குறித்துதான எந்த உபதேசமும் இல்லை. ஆனால் இருக்கிற சில இடங்களில் மனம் திரும்புதல் இல்லை. கட்டாயிட்டு மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதலுக்கு அப்புறம் அல்லேலூயா இவங்க அப்புறம் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். மனம் திரும்புதலுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியை பெற முடியும். பரிசுத்தாவியின் வளர்ச்சி உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே தொடப்பட்ட பரிசுத்தாவியானவர், ரட்சிக்கப்பட்ட பின்ன தொடக்கூடிய பரிசுத்தாவியானவர், ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தாவியானவர் வளர்ச்சி, அப்படின்னு வளர்ச்சிகள் அதிகம். ஆனால் இப்போ இருக்கிற காரியங்களில் அல்லேலூயா திரித்துவ தேவனை குறித்து தெளிவான போதனைகள் இல்லை. ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுனா யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறான் அப்படிங்கிற தன்மையை இல்லை. இயேசுவை நோக்கி பண்ணுறோம், அல்லேலூயா, நன்றியோடு பரிசுத்தாவியானவரை நோக்கி பண்ணுகிறோம், அல்லேலூயா, வார்த்தை ஒரு தேவனாக இருக்குது, வார்த்தையை நோக்கி இல்லை. எதை நோக்கி பண்ண வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் இயேசுநாதர் அல்லேலூயா சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன கற்றுக் கொடுத்தார்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார். இந்த திரித்துவ தேவனை குறித்ததான விவரங்கள் மக்களுக்குள்ளே புரியாததுனால அவர்கள் விசுவாசத்தில் தடையாகிறார்கள். விசுவாசத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவதற்கோ, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கோ, முறையிடுவதற்கோ ரொம்ப ரொம்ப அல்லேலூயா புரியாமல் இருக்கிறார்கள். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்த திரித்துவ கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இவருடைய கிரியைகள் என்ன, அல்லேலூயா இவர்கள் மனுகுலத்திற்காக என்ன அர்ப்பணித்திருக்கிறார்கள், என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படி தேவனை அடைய வேண்டும் என்பதெல்லாம் அல்லேலூயா சரியான தெளிவு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தின் வளர்ச்சி இருக்கும்.
இல்லைன்னா உங்களுக்கு வளர்கிற தன்மை இராது. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு போதுங்கிற மாதிரி ஆயிரும். அநேக கிறிஸ்தவர்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அவங்க அந்த படிப்பு அந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் ஹை ஸ்கூலில் எத்தனை கிளாஸ் இருக்கோ அதோடு போயிட்டு அதுக்கப்புறம் படிப்பு இல்லைங்கிற மாதிரி ஆகிற மாதிரி இவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்ட்டு 2 பாட்டு படிக்க, வேதத்தை வாசிக்க, உண்மையாக இருக்க, இப்படி இந்த தன்மையில் போயிடுறாங்க. இவங்க சில காரியங்களை பூமியில் நடப்பிக்கிறாங்க. வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலும், சிலுவையை விசுவாசிக்கிறதுனாலும், அல்லது ஜெபம் பண்ணுகிறதுனாலும், அல்லது அல்லேலூயா உண்மையாய் நடக்கிறதுனாலும், வசனத்தின்படி தன் வாழ்க்கை அமைக்கிறதுனாலும் சில காரியங்களை இந்த பூமியிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் வளர்ச்சி அதோடு நின்று விடுகிறது. நல்ல கட்டுங்க, ஒரு வசனம் பல கோணத்தில் நீங்கள் வளர்ச்சி ஆகுவதற்கு தகுந்தாற் போல வசனத்தில் உள்ள சத்தியங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே வசனம் தான். இப்போ 1 வருஷத்துக்கு முந்தி, 2 வருஷத்துக்கு முந்தி தேவனுக்குள்ள வந்த மனுஷனுடைய சத்தியத்தின் அறிவுக்கும் 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் 15 வருஷம் ஆன கிறிஸ்துவனின் சத்தியத்தை அறிந்த சத்தியத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லோரும் படிக்கணும். முதல்ல படிப்பு ரொம்ப அவசியம். நீங்கள் வேதங்களை படிக்கணும். நீங்கள் வேதங்களை படிக்கிறது மட்டுமல்ல, அது தியானம் பண்ணணும். ஒரு பேனா வச்சு, ஒரு தாள் வச்சு, நீங்கள் அதில் என்ன புரியுதோ அதெல்லாம், இதன் மூலமாக தான் ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு விளங்கும். ஒரு சத்தியத்தின் மறைபொருள்கள், கருப்பொருட்கள் அதிலிருந்து தான் விளங்கும். இதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்களும் உங்களை விவரத்தை போதிச்சு, உங்களை அல்லேலூயா மனஸ்தாபப்பட வச்சு, இது திரும்பக்கூடிய காரியங்களை திரும்ப வைத்து, விசுவாசிக்க பலன் கொடுக்கக்கூடிய காரியத்தில் பலன் கொடுத்து, நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய காரியங்களில் அவரே உங்களோடு கூட இருந்து ஜெபம் பண்ண வைத்து உங்களை தேற்றுவார். அவருடைய வேலை அது, அவர் டியூட்டி. திரித்துவ தேவனில் இந்த அல்லேலூயா முதலாவது நபர், 2வது நபர், 3வது நபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வரையும் கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு அப்புறம் உள்ள காரியங்களை அவர்கள் போதிக்கிறது இல்லை. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் பிதாவினிடத்தில் இருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். தீமை செய்கிற காரியங்கள், நம்ம நஷ்டப்படுத்துகிற காரியங்கள், பக்கத்து வீட்டு பொம்பளை ஏசுகிற காரியங்கள் எல்லாம் பேயினால் உண்டாகிறது. அல்லேலூயா, பிசாசினால் உண்டாக. தேவன் செய்கிறது இல்லை. தேவன் சோதிக்கிறவங்க அல்ல, சோதிக்கிற. அல்லேலூயா, அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை உங்களை சோதிக்கும் அப்படின்னார், நியாயம் தீர்க்கும் என்றார். ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இந்த திரித்துவ தேவனில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு பெரிய ஸ்கீம் போடுகிறார். அவர் பூமியை படைக்கவும், மனுஷனுடைய சுயத்திற்கு அந்த பூமியை விட்டுவிடவும், அவனுடைய நடக்கைக்கு, அவனுடைய எண்ணத்தின்படி நடக்க அவனை விட்டு விடுகிறார். அவன் பாவம் செய்கிறான், அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்கிறான், பிசாசின் கையில் சிக்கிக் கொள்கிறான். எல்லாமே தேவன் முன்னமே அறிந்திருந்தார். இந்த பிசாசின் கையில் போனவன ராஜாக்களை ஏற்படுத்துவார்கள், நியாயாதிபதிகள் இருப்பார்கள். அல்லேலூயா, மக்கள் அல்லேலூயா எகிப்துக்கு போவார்கள். அங்கே அல்லேலூயா 420 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். பிறகு ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்படின்னு தாவீது ராஜா வருவார். எல்லாமே நீங்கள் ரட்சிக்கப்படுவது வரை, இதுக்கப்புறம் பிறக்க போகிற குழந்தைகள் வரை, அவர்களுடைய கிரியைகள் வரை பிதாவானிய தேவன் நியமித்து அல்லேலூயா அறிந்திருக்கிறார். நான் கேட்கலாம், நான் அல்லேலூயா 1000 வருஷம் பிறப்புக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையோடைய வாழ்க்கை முறைகளை எல்லாமே இயேசுநாதருக்கு கர்த்தருக்கு தெரியும்னா அது எப்படி தெரிய முடியும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வயசாளியோ இளம் வயசெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு அளவுகோலும் கிடையாது. எவ்வளோ உயரமாக இருக்கார், எவ்வளோ சின்னதாக இருக்கிறாருங்க அளவுகோலும் கிடையாது. அவருக்கு மனிதன் இருக்கிற அறிவு, மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கிடையாது. அந்த அவருடைய அறிவு அல்லேலூயா அளவிட முடியாதது.
நம்முடைய அறிவுக்கு தக்கனதான் தேவனை நெருத்து பார்க்கிறோம். இவ்வளவுதான் அவருக்கு சக்தி, இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற தன்மைக்கு போய்விடுகிறோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதற்கு ஏற்ற சத்தியத்தின் கிரியைகள், சத்தியத்தின் மேல விசுவாசம் இது இருந்தால்தான் இந்த பூமியில விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லா காரியமும் நடக்கணும். நீங்க விசுவாசிக்க பலன் இல்லைன்னா அல்லேலூயா, நீ அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த பூமியில ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் நீங்க இயேசுவை போல மாறணுங்கிறது. ரைட், இயேசுவை போல மாறின என்னையா கிடைக்கும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் வருவார். ஆவியானவர் என்னையே செய்வார்? ஆவியானவர் சகல சத்திய வசனத்துக்குள்ள உங்களை நடைமுறைப்படுத்தி உங்களை பிதாவை பார்க்க வைப்பார். ஜெபம் பண்ணுகிற ஏவுதலுக்கு ஜெப ஆவி, விசுவாசத்தின் கிரியைகளுக்கு விசுவாச ஆவி, அல்லேலூயா நீதியை நடப்பிக்க பரிசுத்த ஆவி, அப்படின்ட்டு பல ஆவியானுடைய பல கிரியைகளை நமக்குள்ள நடத்தி நாம் பிதாவை பார்க்க வைப்பார். பிதா தான் எல்லா காரியங்களையும் நம்மை நிறைவேற்றுகிறார். அவர் எப்படி இருக்கிறார்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவாய் வெளிப்பட்டு இங்கே மனுகுல மீட்பிற்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியாய் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இவர் பரலோகத்துக்கு இயேசு சென்று பிதாவின் வலது வரிசையில் இருந்து அங்கிருந்து பரிசுத்த ஆவியாய் நமக்கு அனுப்பியிருக்கிறார். நீ இதை கேட்டுட்டு அது என்ன இது என்னன்னு கேட்கலாம். யாருனான்னு கேளுங்க, நான் பதில் வசனத்தை சொல்லுகிறேன். இப்போ அந்த கிரியைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இயேசு அடிச்சுவடைகளை வைத்து போனார். உன்னுடைய சாபத்திற்கும் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கும் சிலுவையில் கட்டின கரையத்தை, அந்த தண்டனையை எனக்காய் செய்தாருன்னு நீங்கள் விசுவாசித்தாலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். ஐயா, பாவத்திலிருந்து விடுதலை ஆனால் நான் இயேசுவை போல மாறுகிறேன். இயேசுவை போல மாறினா என்னன்னா, எனக்கு பரிசுத்த ஆவியின் தன்மை கூடும். ஒவ்வொரு தடவையும் நாம் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை போல மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் என்ற பெருக ஆரம்பிக்கிறது. இந்த பெருக ஆரம்பித்த அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு நான் என்ன செய்யணும்னா, வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அவருடைய மகத்துவங்களை அறிந்து தேவனை விசுவாசிக்க வேண்டும். மற்றபடி எல்லா காரியங்களும் அவரே செய்வார். ஜெபம் பண்ண வைக்கப்பதோ அல்லேலூயா அநேக உலக காரியங்களுக்கு சரியான விடுதலையை போதிப்பதோ எல்லா காரியமுமே பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இந்த குதிக்கிறது ஆடுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தன்மை இல்லை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் அந்த தன்மைகளை வெளிப்படுத்துவீர்கள். நடக்கையின் அடிப்படையில், கனியின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்லேலூயா அவரை வெளிப்படுத்துவீர்கள். பரிசுத்தத்தின் தன்மை என்ன? இயேசுவை வெளிப்படுத்துவார். இயேசுவை எப்படி வெளிப்படுத்துவார்? இயேசு எப்படி இருந்தார், எப்படி இருக்கணும்னு போதித்தார். எல்லா காரியமும் பைபிளில் இருக்குது. அதன் தன்மையில் எல்லாமே வெளிப்படும். இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகாபரிய சத்தியம் என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இதை அல்லேலூயா அறிக்கை செய்யாதவர்கள் அவரை மறுதலிக்கிறார்கள்னு வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவரை மறுதலிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் அறிக்கை செய்யலைன்னா நாம் அவரை மறுதலிக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அப்போ அது சரியான அந்த தெளிவு வேண்டும். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற தெளிவு, நீங்கள் இந்த பூமியில் வாழும்போதும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் கிரியை என்ன, நாம் எப்படி தேவனை அணுக வேண்டும், அவரிடத்திலிருந்து எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போதனை. நீங்கள் எதை எடுத்தாலும் அவர்கிட்ட தான் வரணும். வாசிக்கலாம், யாராவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். பத்தொன்பதாவது வசனம். அல்லாமலும் ஆமேன் எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. அங்க திரித்துவ தேவன் மூணு பேரும் அல்லேலூயா பிதாவாய் அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மை அவருக்குள்ள பூரணமாய் விளங்குகிறது. நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பிரிக்க முடியாது. மூணு பேரும் மூணு கிரியைகளை செய்கிறார்கள். நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி கிரியைகளை அவர் செய்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா போதும். அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு எல்லா காரியங்களையும் செய்வாராம். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலத்தில் இருக்கிற என் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் என்பது நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சத்தியத்தின்படி நடந்து பரலோக ராஜ்யத்துக்கு அல்லேலூயா செல்வதற்குண்டான சட்டத்திட்டத்தை கைக்கொள்ளுகிறது தான் அவருடைய ராஜ்யம். அநேக 1000 வருட அரசாட்சியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்கிறார்கள். அல்லேலூயா. இல்லை, தேவனுடைய ராஜ்யம் நம்ம அந்த பூமியில் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆளுகைக்கு நாம் உட்பட வேண்டும். அது என்ன வாழ்க்கை? 2 வாழ்க்கையாக இருக்குது. உலகத்தன்மை உள்ளவர்களுக்கு அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் அல்லேலூயா தன் சுய எண்ணத்தின்படி, பிசாசின் ஆலோசனையின்படி, தன் சுய பலத்தின்படி நடக்கிறவர்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி, ஆவியானுடைய ஆலோசனையின்படி அல்லேலூயா தேவ சித்தத்திற்கென்று நடக்கிறவர்கள். 2 வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையினுடைய குழப்பங்களை புரியாமல் தான் அநேகர் போய் சிக்கி தவிக்கிறார்கள். நீங்க பரமண்டலத்தில் நீ என்ன கேட்டாலும் பரத்தில் இருந்தால் வரணும். எந்த வரமும் எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். ஜோதிகள்னா என்ன அர்த்தம்? அங்கே விளக்குன்னு அர்த்தம், அல்லது அல்லேலூயா நன்றியோடு கூட ஒளி என்று அர்த்தம். ஏன் விளக்கு ஒளின்னு சொன்னார்னா, அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், எல்லாம் புடமிடப்பட்டது. அங்கே இல்லைங்கிறது இல்லை, எல்லாம் ஆமென்றே இருக்கிறது. தீமை என்பது இல்லை, எல்லாம் நன்மையாக இருக்கிறது. இருளே கிடையாது, அங்கே பூரா வெளிச்சமாக இருக்கிறது. அங்கே அந்தகாரம் கிடையாது, ஆனால் அந்தகாரத்தையும் இருளையும் உள்ள தன்மைகளை அறிந்தவர். ஆனால் அங்கே இல்லை. பரலோக ராஜ்யத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, இந்த உலகத்துக்குரிய எந்த மாமிச தன்மைகளும் அங்கே இல்லை. அதுக்கு பேர் தான் ஒளி. அதுக்கு பிரகாசம் யாருன்னா தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கும். யாருன்னா பரிசுத்தம் நிரம்பி இருக்கிற இடங்களில் தேவ மகிமை நிரம்பி இருக்கும். அதில் அந்த பிரகாசம். ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஆளுக்கு இறந்த போக முடியல? அவர் இருக்கிற பரிசுத்தத்துக்கு மனுஷன் இல்லை, அதனால தான் உள்ளே போக முடியல. யார் மட்டும் போனால்? இயேசு மட்டும்தான் போனார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான். அவர் மட்டும்தான் அல்லேலூயா அவர் கூட இருக்கிறார். வேற பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, இறங்கினவன் ஒருவனும் இல்லை. எந்த காரியமானாலும் நீங்கள் ஆவியானவர் துணையோடு இயேசு சொன்ன வசனத்தின் சத்தியத்தின் ஆலோசனையின்படி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ தான் பிதாவினிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் தன்மை வரணும்னா நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து மனம் திரும்பி புதிய சிருஷ்டியாகி அல்லேலூயா ஆவியானவர் தன்மையை பெற்று நீங்கள் வேதவசனத்தின் அடிப்படையில் வேதவசனத்தை இருதயத்தில் பூரணமாக விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்து நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எல்லாம் கேட்கா எல்லாருக்கும்? நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் முதல்ல போனவன்னா மனம் திரும்பணும். உங்கள் அல்லேலூயா எல்லா காரியங்களையும் அறிக்கை செஞ்ச உடனே பழைய ஆவியானவருடைய உங்களுடைய அசுத்தங்கள் பரிசுத்தமாக்கப்படும். நீங்கள் அல்லேலூயா ஆவியானவர் உங்களுக்குள் வந்து இன்னும் உங்களுக்குள்ள அசடுகளை நீக்கும்படியாய் கர்பாசிரியர்களில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆத்ம கண்களில் பார்க்கும்படியாய் செய்வார். நீ எவ்வளவு தூரம் நீ அந்த அந்த அந்த
காரியங்களை ஆத்ம கண்களில் பார்க்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லனா அவ்வளோ தூரம் உங்கள் இருதயம் பக்குவப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். நீ அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் உலக தேவைக்காகவும் மாம்சத்தை அல்லது ஆவிக்குரிய தேவைக்காகவும் ஜெபிக்கும்படியாய் வைப்பார். பரத்தில் இருக்கிற தேவன்கிட்ட ஜெபிக்கும்படியாய் வைப்பார். பரத்தில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வரணும். இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறது பூராமே இந்த திருத்துவ தேவனிலே குமாரனுடைய ஆவியானுடைய தன்மைகள். இந்த 3 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. இது ரொம்ப பயங்கர குழப்பம். அதாவது நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை வைத்து தான் அநேகருக்கு இந்த இயேசுவை பற்றியே தெரிய மாட்டேங்குது. இயேசு இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். ஆனால் அவரே இந்த பூமியில் வேற என்னை கும்பிடுங்கன்னு சொன்னதே கிடையாது, என்னை வணங்குங்கன்னு சொன்னதே கிடையாது. அவர் பிதாவின் வலது பரிசத்தில் பெற்றிருப்பார். பாரிசம் என்பது பகுதி, ஒரு பகுதியில் அவர் இருக்கிறார். இது உலகத்தில் ஆன்மீகத்தில் சிறந்தது கிறிஸ்துவம் தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. கிறிஸ்துவத்தை தவிர ஆன்மீகத்தில் அல்லா பரிபூர்ணம் அடைய அல்லது முக்தி அடையக்கூடிய எந்த வழிமுறைகளும் இல்லை என்பதை நான் அறிந்தேன். அதனால அவருக்கு பேர் ஆத்தும நேசர், ஆத்துமாவை ஈடுறச் செய்கிறவர், ஆத்துமாவுக்காய் அவர் மரித்தவர். அதனால என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் பரதத்தில் இருக்கிற அந்த தேவனை தான் நோக்கி ஜெபம் பண்ணணுமே தவிர, ஆண்டவரே, தேவனே, கர்த்தாவே, அதெல்லாம் உங்களுடைய மனதின் எண்ணங்கள், உங்கள் இருதயத்தின் முழு யோசனைகள் இப்படி இருக்குங்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரணும். வேற பெற்றுக்கொள்ள எல்லா காரியமும் வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தின் ஆத்மாவில் உண்டாகிற விசுவாசம், உறுதியான விசுவாசம், அதுதான் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள செய்யும். அநேகருக்கு வசனம் தெரியவில்லை, பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். அது பயங்கர தவறான காரியங்கள். அதனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் ஜீவியத்தை அமைத்து, வசனத்தை இருதயத்தில் வைத்து, அதை தியானம் பண்ணி அதுக்கு மெருகேற்றும்படியாய் பைபிளில் உள்ள அநேக வசனங்களை இணைக்க வேண்டும். இணைத்து அதை தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வசனத்தின் பரிபூர்ண சத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சத்துவத்தை வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும், அதில் விசுவாசம் பிறக்க வேண்டும். வாயினாலே அறிக்கை செய்கிற வசனத்தின் மேல் விசுவாசம் வேண்டும். அது எலும்பையும் ஊனையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. அது இருபுற கற்குள்ள பட்டயமாக இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனம் வெறுமனே திரும்புவதில்லை, அது கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. அப்படிலாம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் வார்த்தை பிரயோகம் பண்ணப்பட வேண்டும். ரைட், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 10:22. சகலமும் ஆமென் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் அறியான் ஆமென் இருக்கிறாரோ அவனும் தவிர. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகமெங்கும் உள்ள பிரச்சனை. நீ குமாரன் பிதாவை அறிவார். பிதா இன்னார், பிதா இடத்திலிருந்து என்ன பலன் இருக்கிறது, பிதாவின் கிரியைகள் என்ன, பிதாவின் தன்மை என்ன, எல்லாவற்றையும் இயேசு அறிவார். ஆனால் அந்த பிதாவை யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, யார் குமாரனாய் பிள்ளையாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவார்.
நீ அநேக சபையில் வந்து நான் இப்போ சொல்லுகிற தெளிவு இல்லாத காரணம் அவருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் சிலுவையை குறித்து உபதேசிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அல்லேலூயா பலியை குறித்து உபதேசிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் மனம் திரும்புதலை குறித்து உபதேசிக்கிறாங்களோ, அங்கெல்லாம் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியின் வெளிப்பாடு இருக்கும். அந்த வெளிப்பாடு தான் கடுகளவு விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழி என்று சொன்னால் அப்படியே ஆகும்னு எழுதியிருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். அநேகர் கடுகுனா அந்த காரத்தை குறித்தும் அதனுடைய அது தட்டையாக இருப்பதில்லை, அது பூரணப்பட்டிருக்கும் அப்படிலாம் பேசுவார்கள். என்ன கடுகளவு விசுவாசம்? இந்த தன்மை இயேசு பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு என் மாம்சத்தின் பாவ சாபத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து பிதாவின் வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எங்களுக்காய் பரிசுத்தாவியை அனுப்பி இருக்கிறார். இது மேல வைக்கிற விசுவாசம். குமாரனையும் பிதாவையும் அறிக்கை செய்யாதவர்கள் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியையும் குமாரனையும் அறிக்கை செய்யாதவர்கள் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள் அப்படின்னு யோவான் நிருபங்களில் வாசிக்கலாம். நிருபமா சுவிசேஷம் நிருபங்களில் வாசிக்கலாம். நீங்கள் மறுதளிக்கிறதுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி சிலுவை உயிர்த்தெழுதல் இதை தெரியாதனால தான் நாம் குமாரனை அல்லேலூயா பிதாவை மறுதளிக்கிறோம். நீங்கள் பிதாவை அறிக்கை செய்யலைனாலே பிதாவை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தெளிவாய் வேதம் சொல்லுது. பிதா அல்லேலூயா பிதா அவருடைய குமாரன் இயேசு என்று நீங்கள் அறிக்கை செய்யலைன்னா நீ மறுதளிக்கிறாய்னு அர்த்தம். நீ தான் அந்தி கிறிஸ்து, அவனை அல்லாமல் வேற அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவ. அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? என் பாவத்திற்காக சாபத்திற்காக மாம்ச ரூபம் எடுத்து சிலுவையிலே தன் மாம்சத்திலே பலியாகி அல்லேலூயா என்னை சாபத்தில் இருந்து மீட்டெடுத்தார். இது அறிக்கை செய்யலைன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ பல கோணங்களிலே இயேசுவின் கிரியைகளையும், பல கோணங்களிலே பரிசுத்த ஆவியானவரின் தன்மையும், பல கோணங்களிலே பிதாவின் தன்மையும், திருத்துவ தேவன் ஒன்றாயிருக்கிறார் என்பதையும், ஒன்றானவர்கள் 3 கிரியைகளும் செய்கிறார் என்பதையும் நல்லா புரிந்திருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு பரலோகத்தில் நீ ஜெபம் பண்ணுனா எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டு உங்களுக்கு பதில் வரும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். செல்லுல யாரா வாசிங்க. 16வது வசனம். 15வது அதிகாரம் 16வது வசனம். ஆமென். ஆமென். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நீங்கள் போய் கனி கொடுக்கும். கனி உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே. இதில் பூமியில் இருக்கும்போது சொல்றார். இதே இயேசுவின் நாமம் பரலோகம் போனோம்னா திருத்துவ தேவனை குறிக்கும். இது பூமியில் இருக்கும்போது அல்லேலூயா எல்லா சீசர்களையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, என் நாமத்தினால இந்த பூமியில் எதை கேட்பீர்களோ அதை தருவேன். என் நாமத்தினால பிதாவை எதை கேட்டுவில்லுவீர்களோ அதை பெற்றுக்கொள்ளணும்னா போய் கனி கொடுங்க. அந்த கனி உங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதுல நாமம் இது யாரு சத்தங்கக்கு இது என்ன நாமம்னா அல்லேலூயா இந்த நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசு என்ற அல்லேலூயா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் தன்மை, அதாவது அடிச்சுவடுகளை வைத்து போனார். ஒரு கிறிஸ்துவன் இப்படிதான் நடக்கணுங்கிற அடிச்சுவடுகளை ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாத்த குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது.
ஆட்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தாத்தாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தகப்பனை குறித்து, பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலைக்காரனை குறித்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அல்லேலூயா நிருபங்கள்லாம் எதை வச்சு எழுதினாங்கன்னா சுவிசேஷத்தை கொண்டு தான் நிருபங்களை எழுதினார்கள். சுவிசேஷத்தில் தேவனுடைய அடிச்சுவடுகளை தான் தாயிட்ட எப்படி நடந்து கொண்டார்ன்றதை அறிந்து கொண்டு அதை ஒரு அல்லேலூயா நிருபமாய் எழுதுகிறார்கள், லெட்டர்ஸ். அதில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியின்படி இயேசு கிறிஸ்து பூமியில் வைத்த அடிச்சுவடுகளை அல்லேலூயா மத்தியமாய் வைத்து அதில் இருந்து எழுதப்பட்ட லெட்டர்ஸ் தான். கிறிஸ்துவ ஜீவியம் இந்த அடிப்படையில் இருக்கணுங்கிறத அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பரிசுத்த மனிதன் மூலமாய் எழுதப்பட்ட நிருபங்கள். அல்லேலூயா. அப்படி நடக்கணும் இயேசுவின் நாமத்தினால். இந்த இதெல்லாம் இப்போ நான் இப்போ சொன்னது பூரா இயேசுவின் நாமத்தின் தன்மைகள். அதில் நடந்தீங்கன்னா நடக்கணும்ன்றதுனா போய் கனி கொடுங்கள். கனி கொடுங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானோட கிரியை உங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். அநேகர் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை ஆகாமல் தான் இருக்காங்க. ரொம்ப பேர் பாவத்திலேருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டான், நேரம் ஆகிட்டு, இயேசுவின் 30 நிமிஷம் ஆகிட்டு. ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டான், ஐயா என்னை பாவத்தை விடவே முடியலையா, என்ன செய்ய அப்படின்னு. பாவம் வந்து ஒரு மிருகத்தின் கிரியை, ஒரு பிசாசின் கிரியை. மிருகம் இருக்குது, அந்த மிருகத்துக்கு நீங்கள் ஏற போடலைன்னா அந்த மிருகம் செத்து போயிடும். அதே மாதிரி உங்கள் மாமிசத்தில் பாவத்துக்கு நீங்கள் ஏற போட்டிங்கன்னா அதை வளர்க்குறோம் உள்ள. அதை அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கி எற போடாமல் விட்டுட்டீங்கன்னா அது தன்னால் செத்துரும். அந்த பாவம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யாதபடி செத்துரும். எற போடுவது என்பது மன மகிழ்ச்சிக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வைப்பது. ரைட், இயேசுவின் நாமத்தினால. இது இப்போ நான் சொன்னது பூரா இயேசுவின் நாமம், நாமத்தினாலே செய்கிற கிரியைகள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். முடிப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் என்ன ஏதோ வாசிக்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் ஆமென். ஒரு நிமிஷம் போதும். ரைட் ரைட் போதும். ரைட், வேதம் சொல்லுது பாரு, நல்ல கவனிச்சு கேட்கணும். பிதாவாகிய தேவனுக்கு நீங்க மகிமையை கொண்டாடணும்னா இயேசு கிறிஸ்து அவர் தான் பிதாவாகிய கர்த்தர் என்று நீங்கள் உங்க இருதயத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பிதாவுக்கு மகிமை சொல்லணும்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அதாவது உயிர்த்தெழுந்த ஆவியானவரும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்னு பேர். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்ன்னு நீ அறிக்கை செய்யணும். ஆனால் 3 பேர் 3 கிரியைகளும் செய்கிறார்கள். அவங்க அந்தந்த டேனில் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் 3 காலங்கள்லேயும் 3 பேரும் கிரியை செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள் இப்போ கிருபையின் காலங்கள். இந்த காலங்களில் இயேசுவினுடைய தன்மையை சொல்லணும், பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் காலங்கள், இயேசுவின் பிறப்பிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுதல் வரை இயேசுவின் காலங்கள். அவர் வந்த மேலே மனுகுலத்தின் பாவத்திற்காக பலியாக வரும்படியாக வந்தார், பாவிகளை மீட்கும்படியாக வந்தார். எப்படி மனுஷன் நடக்கணுங்கிறத அடிச்சுவடுகளை வைக்கும்படியாக வந்தார். அது அவர் காலம். அந்த காலத்தில் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவோட இருந்தார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்னார். என்ன நான் பிதாவானவர் ஆவியானவர் மூலமாக என்ன போதிக்கிறாரோ அதை நான் பேசுகிறேன், நடக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். இந்த திரித்துவ தேவனை குறித்து சரியான தெளிவு இருக்க வேண்டும். இருந்தால் தான் உங்கள் ஜெபம் பூரணப்படும். இல்லைன்னா அது பூரணப்படாது. அந்த ஜெபம் பற்றி ஆண்டவரே யேசுவே அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்? நமக்குள்ள ஜெபம் பண்ணதுக்கு முந்தி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா, அல்லது நம்ம மாம்சத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறோமா, ஆவியின் துணையோட ஜெபம் பண்ணுறோமா, வேதவசனத்தின் அடிப்படையில் இந்த காரியத்துக்கு எங்கன எழுதியிருக்கு, நான் வீட்டில் இன்னாருக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், வேதவசனத்தின் அடிப்படையில் இந்த காரியத்துக்கு வேதவசனம் என்ன சொல்லுது, அது இப்படி சொல்லியிருக்க ஆண்டவரே, நீ செய்வீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்கள் அப்பேற்பட்ட ஜெபம் பண்ணலைன்னா ஜெபம் கேட்கப்படுவதில்லை. உங்கள் வீட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அது என்ன சொல்லுதோ அதை உங்களுக்கு நடக்கும். அதை விசுவாசித்தால் நியாய தீர்ப்பின்படி நீ செய்கிற தவறுக்கு உண்டான தண்டனையை வேதம் சொல்லுகிறதுனா நீங்கள் மனம் திரும்பிட்டேனே தப்பிச்சிருவீங்க. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுவோம். இயேசுநாதர் சோதிக்கிறவர் அல்ல. அவர் நான் சொன்ன வசனமே ஒன்றை நியாயத்திருக்கும் அப்படின்ட்டார். நான் எழுதின வசனம் அடிச்சுவடுகளை பின்பற்ற தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் பரலோகத்தில் இருந்தால் மரணம் எல்லாமே. இயேசுநாதர்கிட்ட அவர் பூமியில் ஜீவிக்கும் போது எனக்கு சுகம் வேணுமென்று கேட்டார், தொட்டோன்னு சுகமானார். ஆனால் அவர் இப்போ அதை உயிர் தெழுந்தோடனே என்னை தொடாதன்ட்டார். நான் பிதாவின் இடத்துல போகிறேன் அப்படின்ட்டார். அன்னைக்கு இப்போ இயேசுவை தொட்டு குணமான திரித்துவ தேவனும் ஒன்று போல இருந்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தோட இணையணும். வேத வசனத்தை நீங்கள் வாயில் அறிக்கை செய்யணும், ரொம்ப வாசிக்கணும், ரொம்ப வேத வசனத்தை வாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும். எவ்வளோ தூரம் வேத வசனத்தை விசுவாசிக்கீங்களோ அது பூரா உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வேத வசனத்தை வாசிக்காமலும் அதை அறிக்கை செய்யாமலும் விடுறது பூராமே உங்கள் பாவத்தின் சக்தி, மாம்சத்தின் கிரியைகள். நீங்கள் என்னால் ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, உள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள். பிசாசின் கிரியை இல்லாமல் பரிசுத்தாவின் கிரியை இருந்ததுன்னா வேதவசனத்தை வாசிக்கவும் தியானம் பண்ணுவதற்கும் உந்துதல் இருக்கும். நீ பிசாசின் ஆளுக இருந்ததுன்னா வேதவசனத்தை வாசிக்கிறதுக்கோ அதை தியானம் பண்ணதுக்கோ உங்களுக்கு அந்த பலன் இருக்காது. ஒரு சோம்பல் ஏற்படும், அல்லது அவிவிஸ்வாசம் ஏற்படும். இதெல்லாம் வேதவசனம் கண்டிப்பாக வாசிக்கணும். வேதவசனம் தான் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொண்டு வருவார். வேதவசனம் தான் உங்களுக்கு இயேசுநாதர்கிட்ட கொண்டு போவார். நீங்கள் அவர் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். என்ன இல்லாமல் பிதாவிடத்தில் ஒரு மணிமே வரான்னு எழுதியிருக்கு. அவர் மூலமாக தான் நீங்கள் கேட்கணும். எதை கேட்டாலும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். அதனால் அவர் மூலமான எல்லா காரியமும் நடக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் கையில் தான் இருக்குது.